இது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு கரும்பு. அதாவது இதுக்கு கரும்பு வைக்கிறதுக்கு முன்னாடி 2 பயிர் வச்சுட்டாங்க. அதாவது முத்து சோளம், மக்காச்சோளம்னு சொல்லுவாங்கள்ல, முத்து சோளம் ஒரு பயிர் எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வேறொரு பயிர் அந்த செனப்பில்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே வச்சுட்டு உழவு ஓட்டிடுவாங்க. ஸோ பூமி சத்துக்காக அதை போடுறது. ஸோ அந்த பயிர் ஒரு டைம் வச்சாங்க. ஸோ அப்போ 2 பயிர் முடிச்சுட்டு 3ஆவதாக இது கரும்பு போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 8 அடிக்கு ஒரு லைனு, ஒரு கால் விட்டு ஒரு காலில் போட்டிருக்கோம். கரும்பு பார்த்திங்கன்னா 4 அடிக்கு ஒரு லைன் கரும்பு. ஸோ இந்த மாதிரி தான் 4 அடிக்கு ஒரு லைன் கரும்பு. ரெவன்யூஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ கரும்பு விழுந்தாலும் அவங்களுக்கு வந்து ரெயின் ஓஸ் மேலே விழாது. ஸோ அந்த மாதிரி மண் அணைச்சிட்டு பள்ளத்தில் இந்த ரெயின் ஓஸ் போட்டுடணும். ஸோ அந்த மாதிரி போடும்போது கரும்பு எவ்வளோ ஹைட்டு போயிட்டு வளர்ந்து கீழே விழுந்தாலும் சாஞ்சிட்டாலும் ரெயின் ஓஸ் மேலே படாது. ஸோ அப்போ ரெயின் ஓஸ் இழுக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 2 ஏக்கர் போட்டிருக்கோம் இங்கே கரும்பு. ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக கரும்பு தான், ஃபுல்லாக ரெயினோஸ் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 8 அடிக்கு ஒரு லைனு, 4 கப்ளர் போட்டு எடுத்துருக்கோம் லைனு. ஒரு கால் விட்டு ஒரு காலில் இந்த மாதிரி பைப்பை 8 அடிக்கு ஒரு இடத்துல கட் பண்ணிவிட்டு 4 கப்ளர் போட்டு ஓட்டிட்டு சிங்கிள் சைடு வால்வு போட்டு ரெயினோஸ் மாட்டிடுறோம், ஒரு சைடு மூடி போட்டுடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபீல்டு வந்து இந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரக்கோட்டாளத்தில் தான் இந்த ஃபீல்டு இருக்குது. மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸோ கள்ளக்குறிச்சி புதுசாக GH இருக்குது, மெடிக்கல் காலேஜ். ஸோ அந்த லைனில் தான் அந்த லைனில் தான் இந்த ரோடு இருக்குது. ஸோ அந்த ரோட்டில் தான் இந்த ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த கரும்பு பார்த்திங்கன்னா 3 மாதம் தான் ஆகுது. எவ்வளோ ஹைட் வந்திருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ ரெயினோஸ் மூலிமா பாயும்போது பூச்சி தாக்காது. ஸோ மற்ற கரும்புலாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு கரும்பு இருக்குது, அது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கரும்பு பாருங்கள், ஏதாவது சோவை எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாமே பச்சை பசேன்னு இருக்கும். ஸோ சோவை காயாது, இந்த பூச்சரிக்கிற தொல்லை இதில் இருக்காது. ஸோ அதை பாருங்கள், சோவை எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பூச்சரிச்ச மாதிரி எப்படி இருக்குங்களா, வெள்ளையா. இதை பாருங்கள், ஏதாவது அந்த மாதிரி தெரியுதா பாருங்கள். ஏன்னா தண்ணி மேலே பட்டு கீழே இறங்குறதுனால பூச்சி தொல்லை இருக்காது. பூச்சி இருந்தாலும் கீழே விழுந்து செத்துரும். அப்போ வந்து கரும்பு நல்லா ஈல்டு வரும், சோவை வந்து காயாது, பச்சை பசைன்னு வரதுனால ஈல்டு நல்லா கிடைக்கும், டன்னேஜ் வரும் அதிகமாக. ஸோ இப்போ ஒரு ஏக்கருக்கு 40 டன் வெட்டுறாங்கன்னா குறைஞ்சபட்சம் இது 50 டன்னுக்கு மேலே வெட்டலாம். ஏன்னா இதில் வந்து ஈல்டு கிடைக்கும் நல்லா. ஸோ அதுக்கு தேவையான தண்ணி கரெக்டாக பாய்ஞ்சிக்குது. இது என்ன பண்ணும், நார்மலாக பாய்ச்சற தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு விடுவாங்க, அது ஒரு நாள் 2 நாள் ஃபுல்லாக பாயும் ஒரு ஏக்கரு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் மண் இறுகி போய் கெட்டியாயிரும். ஸோ இது அப்படி கிடையாது. இதோட பாவம் மண் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்பப்போ இதை நம்ம மேலே நனைச்சிக்கிட்டே இருக்கிறோம். மேலே நனைச்சிக்கிட்டே இருக்கும்போது சோவையில் பட்டு கீழே இறங்கும்போது அந்த மண் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து கரும்பு டன்னேஜ் வரும், நல்லா வெயிட் வரும். ஸோ ஈல்டு நல்லா கிடைக்கும். 30 டன் 40 டன் வெட்டுற இடத்துல இவங்க 50 டன் 60 டன் 10 20 டன் அதிகமாகவே வெட்டுவாங்க. ஏன்னா அது வந்து எப்போவுமே மண் ஈரப்பதம் இருந்துகிட்ருக்கும். ஸோ மண் காய்ஞ்சதுக்கப்புறமா தண்ணி விடுறதுல வந்து வேஸ்ட்டு. அதனால தான் இது வந்து ரெயினோஸ் போட்டு அப்பப்போ நனைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நனைச்சிக்கிட்டே இருக்கும்போது மண் ஈரப்பதம் இருந்துகிட்ருக்கும், நல்லா டன்னேஜ் வரும். ஸோ 8 அடிக்கு ஒரு லைனு, இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 7 லைன் 8 லைன் ஒரு டைமில் பாய்ச்சுவாங்க. மொத்தம் 2 ஏக்கர் இந்த இடத்துல. மோட்ரு 5 HP. ரெயினோஸோட நீளம் பார்த்திங்கன்னா 220 அடி தொடங்கும். அதுக்கப்புறம் வர 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 150 அடி வரும். அந்த மாதிரி கிராஸாக இருக்கும் ஃபீல்டு. 150லேருந்து 210 220 அடி வரைக்குமே லென்த்து போகும் போக போக. ஏன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லென்த் அதிகம், அதுவே இந்த சைடு போகும்போது லென்த்து கம்மியாயிரும். அப்போ ரெயினோஸோட நீளம் பார்த்திங்கன்னா 150 to 230 அடி வரைக்குமே கொடுத்துருக்குறோம். ஸோ பாருங்கள் ஓஸ் எவ்வளோ அழகாக, எந்த ஒரு டேமேஜ் இல்லை பாருங்கள். போட்டு இப்போ 1 வருஷம் ஆகுது, ரெயினோஸ் போட்டு 1 வருஷம் ஆகுது, எந்த டேமேஜும் இல்லை. ஸோ பயிர் கணக்கு பார்த்தாக்க இது 3ஆவது பயிர் கரும்பு வச்சுருக்கோம்.
ஒரு முத்து சோளம் எடுத்தாச்சு, அடுத்து இன்னொரு பயிர் எடுத்தாச்சு, 3ஆவதாக கரும்பு வச்சுருக்கோம். இந்த மாதிரி எப்பவுமே வரப்புக்கு கொஞ்சம் வரப்பு வரைக்கும் இழுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விடணும். அப்போ தான் வந்து இப்போ இந்த சித்திரை மாதம் வெயிலாம் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டு. ஸோ ஓசை லைட்டாக சுருங்கும், லைட்டாக 1 அடி 1.5 அடி சுருங்கும் கண்டிப்பாக. ஏன்னா வெயில் அந்தளவுக்கு அடிக்குது. அப்படின்னும் போது வரப்புலேருந்து 1 அடி 2 அடி நீட்டாக விட்டு கட் பண்ணுங்கள் ஓசை. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, வரப்புக்கு முன்னாடியே கட் பண்ணி விட்டுறாங்க. அது இந்த மாதிரி சித்திரை மாதம் மற்ற நாள்லாம் அந்த பிரச்சனை வராது. சித்திரை மாதத்தில் கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஓவர் வெயில் அடிக்குது. ஸோ 100 டிகிரி தாண்டி அடிக்குது. அப்படியே இது பிளாஸ்டிக் தான். ஸோ லைட்டாக சுருங்கும். அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு 1 அடி 2 அடி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. ஸோ ரெயினஸ் போடணும்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ரெயினஸ் போட்டும் கொடுப்போம், ஸோ பொருள் அனுப்பி வைப்போம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் ரோடு. ஸோ இது ஜிஹெச் போகிற ரோடு, கள்ளக்குறிச்சிலேருந்து வர ரோடு இது. ஸோ அகரக்கோட்டையிலேருந்து போகிற ரோடு இது. மெயினில் தான் ஃபீல்டு, இந்த ஃபீல்டு ரெயினஸ் ஃபீல்டு ஓடிட்டுருக்கு. ஸோ அதை ஒரு தென்னை மரத்தில் என்னோடய ஃப்ளெக்ஸ் கட்டியிருக்கும். ஸோ அதில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ இதில் வரவங்க போகிறவங்க எல்லாமே அதை பார்த்து கூப்பிட்டு ரெயின்வாஷ் போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் நிறையா ரெயின்வாஷ் போயிட்டுருக்கு. ஸோ நன்றி, வணக்கம்.